பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. மீண்டுமாக இந்த அன்பின் பிரயாசம் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத வசனத்தில் ஒரு பகுதியை நாங்கள் தியானித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்களுடைய இருதயத்தை திருப்பிக் கொள்கிற பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், 2 தீமோத்தேயு 1 வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே அநேக இடங்களில நாம் அறிந்திருக்கிறபடி கொள்ளை நோயுடைய வீரியம் பல விதத்திலே அங்கே பெருக்கெடுத்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். டெல்டா பிளஸ் என்று சொல்லி பல விதத்தில அங்கே கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேசங்களிலே ஜனங்கள் கொத்து கொத்தாய் மடிகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இது அநேக ஜனங்களுக்கும், ஏன் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் ஒரு பயம் உண்டாகிறதல்லவா, நம்முடைய இருதயத்தில் ஒரு திகில் உண்டாகிறதல்லவா. ஆனால் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது, நாம் அந்த பயத்தை மேற்கொள்ளத்தக்கதான கர்த்தர் ஒரு வழியை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு அந்த வழியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வசனத்தினூடாக நமக்கு அவர் தெளிவுபடுத்தி அந்த பயத்திலிருந்து விடுதலையாகும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். வேதம் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 1 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பயமுள்ள ஆவியை நமக்கு கொடாதபடிக்கு அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு அந்த பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனை கொடுத்து நம்மை சாட்சிகளாக நம்மை நிறுத்தும்படிக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, ரோமர் 8 வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்தப்படியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. பிரியமானவர்களே, பார்த்தீர்களா, எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்கள் பலவிதமான அடிமைத்தனத்திலே அவர்கள் இருந்தார்கள். ஜீவனை குறித்த ஒரு பயம் அவர்களுக்கு இருந்தது. மற்றும் எகிப்தியர்களால் ஒடுக்கப்படுகிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே எப்பொழுது அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் மோசையை கொண்டு ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்தாரோ அந்த நேரத்தில் இருந்துதானே அவர்கள் அங்கே பார்க்கிறோம், தேவன் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார். தேவன் அந்த வனாந்தரத்திலே எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராய் இருந்தார். தேவைகளை சந்திக்கிறவராக மாத்திரம் அல்ல, தேவன் கூடவே நடந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பகலிலே அங்கே பார்க்கிறோம் மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் ஆண்டவர் அங்கே உலாவி வந்ததை நாங்கள் வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. பிரியமானவர்களே, அதே போல அவர்கள் அங்கே பார்க்கிறோம், அவர்கள் தேவன் கூட இருந்த போதிலும் அவர்களுக்குள்ளாக பயம் இருந்தது. அவர்களுக்குள்ளாக யார் எங்களை நடத்துவார் என்று சொல்லி மோசே சீனாய் மலையில தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய கட்டளையை பெற்றுக்கொள்ள சென்ற பொழுது அவர்கள் காத்திருக்காதபடிக்கு தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அங்கே பார்க்கிறோம், பாவத்திற்குள்ளாக அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் இருந்தார்கள். தூரமாய் போனதை வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. அதே போல தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் திரும்பவும் நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியாகிய
அந்த பயத்தின் ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்படாதபடிக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விசேஷித்த ஆவியானவர் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் அந்த ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனோடு இருக்கிற அந்த உறவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் தகப்பனோடு இருக்கிற அந்த உறவு துண்டிக்கப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே அந்த உறவை ஆண்டவர் பிதாவோடும் குமாரனாகி கிறிஸ்துவோடும் அந்த உறவை பரிசுத்த ஆவியானவர் அந்த உறவை உண்டாக்கி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:7 வேதம் சொல்லுகிறது அல்லவா, முதலாவது அவர் நமக்கு பலமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த உன்னத பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த பலத்தை நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1 நடவடிக்கை 8 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு முதலாவது நம்மை பலப்படுத்துகிறார், ஆவியில பலப்படுத்துகிறார், சரீரத்தை பலப்படுத்துகிறார், உள்ளார்ந்த மனுஷனாகிய ஆத்மாவை பலப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலே யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, பவுலடிகள் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல் அங்கே முழங்குகிறதை பார்க்கிறோம் அல்லவா. அவர் நமக்கு பலப்படுத்துகிற ஆவியானவர், நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிற ஆவியானவராய் இருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 8:26 வேதம் தெளிவாக சொல்லுகிறது அல்லவா. அவர் நமக்கு பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்வது அவர் லேசான காரியம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டாயிருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாய் இருக்கிற நமக்கோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு பலன் உண்டாகிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லலாமே. நீங்கள் அப்படி சொல்லுகிற பொழுது உங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகிறது. அந்த பலத்தினாலே, கர்த்தருடைய பலத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்க முடியும். எங்களுடைய பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது பிரியமானவர்களே. கர்த்தருடைய பலத்தினால செய்ய முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா. ஆகவே கர்த்தருடைய ஆவியானவரை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிற பொழுது அந்த பலன் நமக்கு உண்டாகிறது. 2வது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கல்வாரி அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிற ஆவியானவர். ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியினாலே அந்த தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்த முடியாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த கல்வாரி அன்பை நம்முடைய இருதயத்துல ஊற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது அந்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிற ஆவியானவர். தேவனுடைய அன்பினாலே நம்மளை நிரப்புகிற ஆவியானவர். அந்த கல்வாரி அன்பை தியானிக்க 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 உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம் பூரண அன்பு அங்கே பார்க்கிறோம். பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி 1 யோவான் 4:18 நாங்கள் வாசிக்கிறோமே. பயமானது வேதனை உள்ளது, ஆனால் அன்பிலே பயம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய அன்பிலே பயம் இல்லை பிரியமானவர்களே. அவர் அந்த மரண பயத்திலிருந்து விடுவிக்கும்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தார். அவர் நமக்கு அந்த அன்பிலே பூரணப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அன்பை அங்கு வெளிப்படுத்தினார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி 2 தீமோத்தேயு 1:7 நீர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடவில்லை அப்பா, நீர் எனக்கு அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நீர் கொடுத்திருக்கிறீர்.
பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். எப்பொழுதும் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறேன். அதற்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த கிருபை நிறைந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்த பயம், மற்ற காரியங்களை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், இதை குறித்து எந்த காரியத்தை குறித்து பயப்படாதபடிக்கு நீர் அவர்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலப்பா. நீர் அவர்களுக்கு அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறபடினாலே உம்மோடு இருக்கிற அந்த உறவை உம்முடைய பிள்ளைகள் புதுப்பிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நீர் கூப்பிடு, அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த சமயத்திலும் ஏற்ற வேளையில கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, சகாயம் செய்கிற கர்த்தரிடத்துல அந்த கிருபாசனத்தண்டை சேரத்தக்கதாக, கர்த்தர் தைரியமாய் அந்த கிருபாசனத்தண்டை சேரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் கூனி குறுகி போகாதபடிக்கு உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே அந்த கிருபாசனத்தண்டை கிட்டி சேரத்தக்கதான அந்த தைரியத்தை உம்முடைய இரத்தத்தினாலே நீர் உண்டாக்கி கொடுத்தபடினால உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு திட நம்பிக்கை உண்டாகிறதற்காய் நன்றி, நம்பிக்கை உண்டாகிறதற்காய் நன்றி. விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவராய் இருக்கிற என் தேவனுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய அன்பினாலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி தேவனே அந்த பூரண அன்பினாலே பயத்தை புறம்பே தள்ளுகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகளை உடைய கல்வாரி அன்பினாலே நிரப்பி பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேளையில யார் யார் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த விதத்துல பலவீனப்பட்டிருக்கிறாங்களோ அந்த பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த சரீரத்தை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். அப்படியே நீ செய்கிறதற்காக உமக்கு நன்றி. புது பலனை கொடுக்கிறதற்காய் நன்றி அப்பா. புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறதற்காய் நன்றி. புதிய கிருபைகளை கொடுக்கிறதற்காய் நன்றி. புதிய ஆலோசனைகளை கொடுக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி இருக்கிற உம்முடைய கிருபை உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். தைரியமாக நீங்கள் வாயினாலே அறிக்கை செய்து ஜெயமெடுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக நீங்கள் வாயினாலே அறிக்கை செய்து நீங்கள் ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நாங்கள் சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.